உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ராகி இட்லி, ராகி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் நான் ராகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ராகியை மாவாக வாங்கிட்டு வந்தால் அப்படியே தோசை ஊற்றுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் இட்லியோ தோசையோ ட்ரை பண்ணி பாருங்களேன். தோசை நல்லா ரோஸ்டடாக அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். இவங்க 4 மணி நேரம் ஊறணும். இவங்க 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் காலையில் தோசையோ இட்லியோ சுட்டிங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தக்காளி சாம்பார் நல்லாயிருக்கும், அப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார் நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபையாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு தோசைக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, பாய்.